ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம பாருங்கள், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இல்லை? 2 மாதத்தில் இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷத்தில் நம்ம என்ன செஞ்சோம் நினச்சி பார்க்கணும். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்தோம். உங்களையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், உங்களையும் நீங்கள் யோசிங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அங்கே போய் நம்ம அவங்கள பார்க்கலாம் இல்லை, கர்த்தர் மட்டும்தான் அங்கே. நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் அங்கே இருந்துக்கிட்டு நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. ரைட்டா? நான் போய் அங்கே பார்ப்பேன் எங்கள் அம்மாவை, நான் போய் என் தங்கச்சியை பார்ப்பேன், அவங்கள பார்ப்பேன். உண்மை கிடையாது. கர்த்தர் ஒண்டி தான் தெரியும். அங்கே கொள்ளுகிறவனும் கொடுப்பவனும் இல்லை. மேபி கர்த்தர் சிலரை வெளிப்படுத்தினா உண்டு. அல்லேலூயா. அதனால் இந்த ஒரே வாழ்க்கை தான். இதில் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக ஓடணும் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்கிறேன். இந்த 2 மாதத்தில் உங்களால் என்ன ஆர்டருக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க. எஸ்பெஷலி சோல் வின்னிங். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். அதை செய்வோம் நம்ம. சரியா? வாசிக்கலாம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். இதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனாயும் இருக்கிறது. அவர் சொல்ற வார்த்தைகளும் வசனங்களும் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப ஆவிங்கிறத குறித்து நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லை? ஆவின்னா என்னன்னு சொன்னேன் நான். ஆவின்னா என்ன? ஆவியாயும் ஜீவனாயும். நீங்க ஆவிக்குரியவர்கள் சொல்லி கொடுத்தேன் இல்லை? நீங்கள் நானும் அந்த ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தை படிக்கும்போது அது உள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள என்ன செய்யும்? பேசும், கனெக்ட் ஆகும். நம்ம ஆவிக்குரியவர்களா இல்லைன்னா இந்த பைபிளை எத்தனை தடவை படித்தாலும் அவங்களுக்கு அது வாழ்க்கையில் என்ன இல்லை, யூஸே கிடையாது. யூஸ் கிடையாது. அந்த ஆவியோட நிற்கல. ஆவியும் ஜீவனும் இருக்குதான். 1 கொரிந்தியர்ல 6:17 எடுத்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்படியே அது முன்னாடி ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அந்த உதாரணம் அந்த அளவுக்கு கம்பேர் பண்றாரு காடு. அப்படியே இது எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? வேசியோட இசைந்து இருக்கிறவன் ஒரே மாமிசமா இருக்காங்களாம். ஒரே மாமிசங்கிறத எப்படி கம்பேர் பண்றாரு? அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய நம்ம ஆண்டவரோட அவர் சொல்றாரு, நம்ம 2 பேரும், ஆண்டவரும் நானும், நீங்களும் அது மாதிரி ஒத்துறோம். எப்படி இருக்கிறோமா? ஒரே ஆவியா இருக்கிறோமா? ஒரே ஆவின்னு சொல்லுங்க எல்லாரும். அப்பனா நம்ம தனி, ஆண்டவர் தனின்னு பிரிக்கவே முடியாது. சரி, இப்போ அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஏன் சிலதெல்லாம் நடக்கலை, ஏன் இதெல்லாம் நடக்குது தேவையில்லாதெல்லாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? 2வது, அவர் கைவிட தெரியாதவர்னு பாட்டு பாடுறோம்ல, பாட்டுலாம் வந்திருக்கு. கைவிடவே தெரியாததான் அவருடைய நேச்சர். அவருடைய இயற்கையான சுபாவம் என்ன? உங்களை கைவிடவே தெரியாது அவருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னது தான். நான் உன்னை எப்படி விடுவேன், எப்படி மறப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களை விட்டு விலகவே முடியாதவராக இருக்கிறார். ஆமேன். ஆனால் அவர் கூட இருக்கும்போது ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வந்திருக்காமா? அவர் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டோமா? நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வசனம் சொன்னாங்க. அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினாலே நீ அறிக்கை பண்ணும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த இருதயம் இருந்த எம்டினஸ்க்குள்ள யார் வந்துட்டா? உடனே ஒரு ஜபமும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்குள்ள வாரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அதை சொல்லியிருக்கோம். அவர் உள்ளே வந்துட்டாரு. அவர் இப்போ யாராக இருக்கிறாரு? உள்ளே வந்தவர் ஆவியாக இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த 6:66 நான் இன்றையோட முடிக்கிறேன். சரியா? அவள் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டாலும் நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம சிலதெல்லாம் நமக்கு ஏன் நடக்குது, ஏன் நடக்காமல் இருந்திருக்கலாமே, சிலதெல்லாம் அவர் இதை தடுத்துருக்கலாமே, வைக்கலாம்னா, இப்போது நான் நடந்து போகும்போது நீங்கள் வாங்கலாம் ஒரு நிமிஷம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா யார்? நானும் ஆவியானவரும்.
இப்போ ஆவியானவர் நானுன்னா இப்போ நான் நடந்து போகும்பொழுது இப்படியே தான் நடந்து போவார், இப்படியே தான் போவோம். திரும்புங்க, இப்படியே தான் போவோம். என்னோடய வாங்க, நான் நீங்கள் தான் முன்னாடி வரணும். இப்படியே தான். ஆனால் இவரை நான் அக்னாலஜி பண்ணால் தான் பேசுவார். ஹலோ, அக்னாலஜின்னா என்ன சொல்கிறது? அவரை நான் ஏற்றுக்கொண்டு அவரோட கனெக்ஷன் இருந்தால் தான் அவர் ஏன் இது நடக்குதுன்றதுக்கு பதில் சொல்லுவார், ஏன் இது நடக்கலைங்கிறதுக்கும் பதில் சொல்லுவார். ஆமேன். அது வரையில் எத்தனை வருஷம்னாலும் நீங்கள் நடங்க, இப்படியே தான் போவாங்க, இப்படியே தான் போவாங்க. நடக்கலைங்கிறது குறித்து இப்படியே தான் எத்தனை வருஷம் வேணாலும் போவாங்க. தேங்க்ஸ் ஆவிக்குரிய சர்ச்சின்னுவாங்க, ஆண்டவர் கூட இருக்காருன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, அவர் ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட்டு. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஜென்டிலாக இருப்பார். அவரை அக்னாலஜி பண்ணாதான் அவர்கிட்ட ஏன்பா, என்னப்பா, இது ஏன்பா இப்படி இருக்குது அப்படின்னு அவரோடையே பேசிக்கிட்டே வாடுற வாழ்க்கை தான் அவர் நமக்கு விரும்புகிறார் நமக்கு. ஆமேன். இல்லைன்னா அவர் கூட தான் இருப்பார், போயிட்டே இருப்பார். ட்ரெயினில் வருவார், பஸ்ஸில் வருவார், ஃப்ளைட்டில் வருவார், வீட்டில் இருப்பார், குளிக்கும்போது இருப்பார், கிச்சனில் இருக்கு, எல்லாம் இன்செப்பரபிளாக இருப்பார். ஆனால் அவரை நம்ம என்ன செய்யணும்? அக்னாலஜி பண்ணணும். இப்போது ஒரு பார்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, பைபிள் படிக்கிறோம். அதுவும் சிலர் படிக்கிறது இல்லைன்னு வைங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். பைபிளை படிக்கிறோம். அதான் அந்த இப்போ அவர் என்ன நம்மளை அக்னாலஜே பண்ண மாட்டேங்கிறா, வேஸ்ட் விட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவர் என்ன செய்ய மாட்டார், போகவே தெரியாதவர். அதனால் அவர் வராருன்னா எப்படி வந்தாருன்னா, அவர் ஒரு ஜென்டில் ஸ்பிரிட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அவருடைய வார்த்தை ஆவியின் ஜீவனை பற்றி நான் பேசிட்டு, ஆவியாக இருக்கிறவர் ஒன்றரை அப்படியே இன்செப்பரபிளாக இருக்கிறவர். உங்களை நீங்கள் கூப்பிடாம, நீங்கள் சொல்லாமல், நீங்கள் செயல்படாமல் அவராக செயல்படவே மாட்டார். சரியா? அப்படி இருக்கும்பொழுது நல்லா கவனிக்கணும். நம்ம பைபிள் படிக்கணும், பைபிள் படிப்போம், சர்ச்சுக்கு போவோம், டைத்து கொடுப்போம், வேறு என்ன செய்வோம், மீட்டிங்ஸ் போவோம், கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிப்போம். இதெல்லாம் ஒரு பார்ட்டுங்க. இதெல்லாம் என்னங்க? இப்போ பைபிள் படிக்கும்போது என்னாகும்? பைபிள் படிக்கும்போது ஆஹா, இந்த வசனம் நல்லா இருக்கு, இந்த வசனத்தில் என்னோட பேசினார். சரியா? அது மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? உங்களுடைய அனுபவங்கள் இருக்கா? அப்படிலாம் அவர் என்னோட பேசுகிறாரு, இந்த வசனத்தை எடுக்கும்போது என்னோட பேசினார், அப்படிலாம் இருக்கா? இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது அவர் பேசுறது உங்களுக்கு புரியணும். ஆமேன். அவர் நடத்துறது உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேருக்கு அப்படிலாம் தெரியணும். அப்போ அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ல, அதோட கட் பண்ணிடுவோம் நம்ம. சரியா? அதோட கட் பண்ணிடுவோம். பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணோம். அதை தாண்டி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ஆவியும் ஜீவன்றதை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஒரு வசனம் நம்மக்கிட்ட பேசுனது ஒரு ஆட்டோவில் போகும் பாருங்க. திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ நேற்று நான் படிச்சுட்டு இருந்தேன், மனுஷன் எதிர்னால அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். அப்போ பிழைப்பு அப்படிங்கிறது நல்லா கவனிக்க. இந்த உலகத்தில் நம்ம வாடுறோம்ல, நம்ம உயிராக இருக்கிறோம்ல, நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், பலவீனம் ஆகிறோம், நல்லா இருக்கும். இந்த ரொட்டீனிட்டி நடக்குது இல்லை நம்முடைய வாழ்க்கையில், ரொட்டீனாக சில இதெல்லாம் நடக்குது இல்லை, அந்த லைஃப்லேருந்து இன்னும் ஒரு லைஃப்பை இங்கேயே வாழறதாங்க ஜீவன். எத்தனை புரியுது? லிவிங் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், இன் நெக்ஸ்ட் லெவல் லைஃப். லிவிங் லைஃப் என்னது? இப்போ கிறிஸ்தவங்க என்ன பைபிள் படிச்சியா? இப்போ எங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் பைபிள் படித்தா தான் என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணியான்னு கேட்பாங்க. அப்போ சாப்பிட்ணுன்னே என்ன செஞ்சுருவோம், பைபிள் படிப்போம். ஊதாங்களால் அடி வாங்க முடியாதுன்னு கிடுகிடுன்னு சர்ச்சை கிளம்பிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு வகையாக இருந்தால் கூட இதை ரொட்டீனாக செய்கிறது ஒரு லைஃப் வந்துடுது நமக்கு. ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த ஒரு லைஃப்பில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப், நெக்ஸ்ட் லெவல் லைஃப்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு லெவல் ஆஃப் லைஃப்குள்ளே நீங்கள் போகிறது தான் ஜீவனோடு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை நான் எப்படியாவது ரொம்ப ஜோம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் என் காங்கிரிகேஷனுக்கும் இதை நான் புரிய வைக்கணும். பைபிள் படிக்கிறோம், ப்ரே பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், கம்யூனியன் எடுக்கிறோம்,
அப்புறம் என்ன செய்கிறோம்? காட்லியாக தான் இருக்கிறோன்னு நம்ம இருந்தால் கூட, காட்லியாக தான் இருக்கிறோம் நம்ம இங்கே இருக்கிற யாருமே, சரியா? ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு தேவன் விரும்புகிறார். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப், லிவிங் இன் திஸ் லைஃப். ஆமென். அது எப்படிப்பட்ட லைஃபாக இருக்கணும்னா, கவனிங்க, ஆவியானவரும் நானும் ஒன்றரை கலந்த லைஃபாக இருக்கணும். என்னையும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிரிக்க முடியாத ஒரு லைஃபாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியோடு நிறுத்தல, ஆவியும் ஜீவனமாக இருக்கிறாராம். இந்த ஜீவன் சொல்லலாமா? ஜீவன். இப்போ நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது எதை கொண்டுன்னா, வசனத்தை கொண்டு தானே ரட்சிக்கப்பட்டோம். வசனத்தை கொண்டு தானே ரட்சிக்கப்பட்டோம். நான் அடிக்கடி சொல்கிறது 1 பேதுரு 1:23 எடுத்து வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான. பார்த்தீங்களா, இந்த வேர்டை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இதே லைஃப்ல நம்ம born again இருக்கிறோம். அது இன்னொரு லைஃப் நம்ம வாழணும்ன்றார். என்ன லைஃப் வாழணுன்றாரு? இந்த வசனத்தினால நான் மறுபடியும் பிறந்துட்டேன். நான் வசனத்தினால நான் என்ன பண்ணிட்டேமா? நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி. இது கேட்டுட்டு போகிறதில்ல, நீங்கள் கடைபிடிக்கணும். நான் மறுபடியும் பிறந்துட்டேன். அந்த மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் வந்து நான் இப்போ நடந்து காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த அழியாத வித்தா இருக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார்? அந்த வசனத்தை நம்மகிட்டேருந்து எடுக்கவே முடியாதபடி நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அதோடு நின்றக்கூடாது. 1 பேர் 2:3 என்னன்னு பாருங்க. நீங்கள் வளரும்படி. நீங்க மறுபடியும் பிறந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? வளரணும்னா என்ன? இப்போ நாங்கள் 2 பேரும் நடந்தோம்ல, அதுல வளர்றதுன்னா என்ன? அவரோடைய பேசுறது, ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறது, அவர் அக்னாலஜ் பண்றது, அவரோட தொடர்பு வச்சுக்கிறது, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது. உடனே அவர் பேசாம இருக்க மாட்டாரு, அவர் பேசுவார் நம்ம கிட்ட தானாவே. இப்படி பழகிட்டோம்னா, எப்படி பழகிட்டோம்னா, அவரோடையே நம்ம பேசணும்னா அவர் மும்முன்னு இருக்க மாட்டார், அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் எதன் மூலமா பேசுவார்? இதை எடுத்துடணும். அவர் பேசுறாருன்னா நம்ம இதை ரொம்ப வாஞ்சிக்கணும். அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வளரும்படிக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஒரு குழந்தைக்கு பிரியாணி கொடுக்கறது கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு தண்ணியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இல்லை பீடியாஷூர் கொடுக்குறாங்களா குழந்தைக்கு? ஆனால் அந்த குழந்தை பாருங்க, ஒரு 3 months என்ன இருக்குது? வளர்ச்சி குழுகுன்னு இருக்கும். குழந்தைங்க டயர்ஸ் இருக்கும், கையிலெல்லாம் டயராக இருக்கும். சதை குழந்தைங்களை தூக்க ஆசையாக இருக்கும் இல்லை? பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாலை மட்டுமே குடித்து அதை தூக்க ஆசையாக இருக்குது. இப்போ எங்கள் கிஷோர்லாம் தூக்கிட்டு யாராவது ஓடிடுவாங்க பாருங்கள், அவ்வளோ கொழுகுன்னு இருப்பான். சில குழந்தைகள் அந்த பால் மட்டும்தான் ஆகாரம். சில குழந்தைகள் 90% குழந்தைகள் வந்து அந்த வெறும் பாலை. நீங்கள் குழந்தை ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பாருங்களேன், அந்த கன்னத்தில் எப்படி சதை இருக்குன்னு பாருங்கள். ஒல்லி குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை புஷ்ஷியாக இருக்கும். ஆமேன். கையிலலாம் சதை, உடம்பெல்லாம் சதையாக இருக்கும். அது என்ன ஆயிருக்கு? அந்த பால் வந்து அந்த குழந்தையவே போஷிச்சு வளர்த்துருச்சு. போஷிச்சு என்ன பண்ணிடுச்சு? அதனால காட் அதோட கம்பேர் பண்றாரு. நீங்கள் வளரும்படிக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டு அக்னாலஜி பண்ணாம நீ பாட்டுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு போயிட்டு நட போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹலோ, அவர்கிட்ட நீங்க பேசணும். அந்த பைபிள் என்ன இருக்குது? இது என்ன வசனம்? இது என்ன? இதோட அர்த்தம் என்ன? ஒன்றா இருக்கணும்னு இருக்கு, ஒரு மனமா இருக்கிறான், இசைந்து இருக்கிறான்னு இருக்கு. இது என்னது இது? ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். நீங்கள் வளரும்படிக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. பெரிய குழந்தைன்னு சொல்ல பார்த்தீங்களா? குழந்தை பிறந்த உடனே அது ஒரு 3 மாசத்துக்குள்ள தான் அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம். இன்ஃபேண்ட் தலை நிற்குது பார்த்தீங்களா? ஆனால் அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு எவ்வளோ கொழுகுன்னு ஆகுதுன்னா அது காரணம் ஒரே ஒரு ஃபுட்டு தான். பிஸ்கெட்லாம் கிடையாது, பால் உண்டி தான். அது மாதிரி நீ வளரணும்னா கலங்கமில்லை. இப்போ அந்த பால் ஒரே மொட்டை தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படிமா இருக்கும்? ஒல்லியாக இருக்கும், வளராது. குழந்தை கொழுகுன்னு இருக்காது, குழந்தை வீக்காக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இப்போ ஒல்லியாக இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். நான் குழந்தைகளை பற்றி பேசுகிறேன். அப்போ நீங்கள் வளரணுன்னா
அந்த பால் என்னன்னு சொல்லிருக்கு? களங்கமில்லாத திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். எல்லாரும் சொல்லுங்க, திருவசனமாகிய. நான் எதை சொல்றேன்? வசனம் ஆவியின் ஜீவனமா இருக்குன்னு சொல்றேன். வசனம் ஆவியின் ஜீவனமா இருக்குங்கிறேன். ஒரு பாட்டுல நம்ம வின் பண்ணிருக்கோம், இன்னொரு பாட்டு நமக்கு தெரியலன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு பாட்டு தான் இன்னுமே, அந்த ஒரு பாட்டு தெரியாதவங்க இருக்காங்க நிறைய பேர். திருவசனமாகிய ஞானப்பால குடிக்காதவங்க இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு. பைபிளை படிக்காதவங்க இருக்காங்க, அவர் அக்னாலஜி பண்ணாமையே பைபிள் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்காதவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை யாரோ ஒரு பெரிய ப்ரீச்சர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இது. அது யாருன்னு மறந்துடுச்சு எனக்கு. அவர்கிட்ட போயிட்டு, என்ன நீங்கள் வந்து ரெவலேஷனில் இது என்ன வசனம்னு இது தெரியுதா? நான் ரெவலேஷன்லாம் படிக்கிறது கிடையாது, நான் பைபிளே வந்து ரொம்ப படிக்கிறது கிடையாது. நான் யார் சொல்கிறா? ஒரு ஊழியக்கார் ப்ரீச்சர், படிக்கிறது கிடையாது. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப துக்கமாயிடுச்சான். இந்த ஊழியக்காரனே இந்த பைபிளை படிக்கலைன்னா அவன் காங்கிரிகேஷன் எப்படி இருக்குன்னு இவருக்கு ரொம்ப கவலையாக இருந்ததான். நோ நோ நோ, ஐ எம் ஆல் ரைட்டு, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, என் காங்கிரிகேஷன் எப்படி இருக்காங்க தெரியுமான்னு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ரொம்ப வாதம் பண்ணுறாரு. படிக்காத தவிர. அப்படியா, நான் படிக்கணும், எனக்காக எடுக்க முடியல, டைம் இல்லை, அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நோ நோ, ஐ நோ தட், நான் வந்து நல்லா, எனக்கு வந்து சாங் ஆஃப் சாலமன் தெரியும், ப்ராவப்ஸ் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரெவலேஷனில் வந்து 19:13 இருக்கே, உங்களுக்கு தெரியுமாண்ணா? என்ன இருக்குது அப்படின்னு. நான் ரெவலேஷன் படித்தது இல்லைன்னாராம். ஹலோ. உடனே இவரை குறித்து காடு சொன்னாராம், இவரை எனக்கு தெரியாதுன்னாராம். ஹலோ, என்ன சொன்னாரா? நீங்கள் பைபிளில் படிச்சுக்கிங்களா? உங்கள் நாமத்தினால நாங்கள் வந்து ப்ராஃபஸி சொன்னோம், உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னும் போது அவர் சொன்னார், ஐ எம் சாரி, ஐ டோன்ட் நோ யூ, ஷட் அப் பண்ணுறாரு. ஹலோ. அப்போ இதை தாண்டி ஒரு லைஃப் இருக்குங்கிறது என்னன்னா, நானும் அவரும் வாழுற ஒரு வாழ்க்கை. அதுதான் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மறுபடியும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டது எதுக்குன்னா, நான் அவருக்காக வாழுறேங்கிறத விட அவர் எனக்குள்ளிருந்து வாழுறது. ஐயோ, புரியணுமே உங்களுக்கு. அவரு இப்போ கண்ணை பற்றி சொன்னாங்க, அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அவருடைய கை. இப்போ எந்த கை அது? இந்த கை தான் அது, இந்த கண்ணு தான் அது, இந்த காலு தான் அது. அவரோட நான் நடை போடும் பொழுது, ஹலோ, நாங்கள் 1 கொரிந்தியர் 6:17 சொன்ன மாதிரி ஒரே ஆவியாக இருக்கிறான் போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கிளேசம் என்ன இந்த சோலுக்காக, அது அப்படியே எனக்கு இருக்கும். ஆமேன். அவங்க சுகாகணுங்கிறது எனக்கு இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு இருக்கிறது ஒரே ஆவி, பிரிக்கவே முடியாது. அக்னாலஜி பண்ணணும் நம்ம. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஏன் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலை? நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிருக்கோமா? நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏன் போகலை? இல்லை நீங்கள் போயிட்டீங்களா? ஒரு ஹாஃபில் தான் இருக்கும். அதுலேயே நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லை, வேதத்தை எடுக்கிறது இல்லை, நேரம் இல்லை, பிஸி. எந்த பிஸினஸால் நீங்கள் ஆளப்படுறீங்களோ அது உங்களுக்கு சத்தியமாக காப்பாற்றாது. ஈவன் மினிஸ்ட்ரி ஆல்சோ. மினிஸ்ட்ரியில் பிஸின்னு இருந்தால் கூட, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் ரெவலேஷன் தெரிலன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். கொஞ்ச நாளில் பார்த்தா, கவனிங்க, ஒரு அடிக்ஷனில் போய் என்ன ஆகிட்டார் அவர்? எதில் மாட்டிக்கிட்டார்? எதில் மாட்டிக்கிட்டாரு? அடிக்ஷன். அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வராமல் சூசைட் பண்ணிக்கிட்டார். இது நான் ஒரு பயமுறுத்துதலுக்காக சொல்லலை. இப்போ சொன்னார் பாருங்கள், ஒரு ஊழியக்காரரை வச்சு வார்ன் பண்ணார். என்ன நீங்கள் இதை படிக்கலைன்னா உங்கள் காங்கிரிகேஷன் எப்படி ஆகுதுன்னு அந்த ஊழியக்காரரை வச்சு வார்ன் பண்ணார். ஆனால் அதை எடுத்துக்கணும். வார்னிங் என்ன செய்யணுங்க? எடுத்துக்காமல் ரெவலேஷன் இது தெரிலன்னா என்னது? அப்போ நீங்கள் எதுலேருந்து இதை பைபிளை படிக்காமல் எப்படி உங்கள் காங்கிரிகேஷனுக்கு ப்ரீச் பண்ணுறீங்க? பைபிளை படிக்காமல் எப்படி நீங்கள் காங்கிரிகேஷனுக்கு ப்ரீச் பண்ணுறீங்க? நான் வந்து பெரிய பெரிய ஊழியர்களுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன். நான் ஒரு புக்கு படிக்கும்போது அந்த புக்கு, ஈவன் தோ இட் இஸ் ஹோலி புக்கு, அது ஒரு குமுதமோ ஜூனியர் விகடனோ ஆனந்த விகடனோ அது மாதிரி இல்லைன்னா கூட, ஹோலி புக்ஸாகவே இருந்தால் கூட நல்லா கவனிக்கணும், அது வந்து அந்த ஆத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் அதில் கோட் பண்ணியிருப்பார். என்னம்மா சொல்கிறீங்க? இல்லை, அப்படி தானே இருக்கும். இன்னொரு புக்கை படித்து அவங்க சாட்சி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் இருக்கும். அது யாரை காட்டும்? படம் பிடிச்சி அந்த ஆத்தரை தான் காட்டும். ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இந்த புக் இருக்கே, இந்த புக்கு பைபிள், இது யாருடைய பிக்சரையும் காட்டாது. இந்த பிக்சரே பர்சன். இந்த புக்கு யாருடைய பிக்சரையும் காட்டாது. இந்த ஆத்தரே ஹோலி ஸ்பிரிட் தான், அவரையே காட்டும். அவரையே காட்டும். 72 மணி நேரம் இருந்தால் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிச்சிடலாம். 3 நாள் நம்ம அட்டெஸ்ட் வச்சா கொடுக்க முடியலன்னா கூட 3 மாதம் கூட எடுத்து. இந்த வருஷத்தில் பைபிளை படிச்சிங்களா?
சும்மா படிக்கிறது முக்கியம் இல்லை. சும்மா படித்து என்ன பண்ணுறதுன்றத சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா எதுக்கு படிச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும்னே நான் நிதானமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் சும்மாவே நீங்கள் வருஷத்தில் ஒரு தடையாவது படிங்க. ஹலோ, சும்மாவே என்ன இது வந்துட்டோம் அது வந்து அந்த இடத்துல லைட்டுக்கு போடுவார். இன்றைக்கெலாம் ரொம்ப நான் கவலைப்படுறது படிக்க முடியாதவங்களும் படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்கு தான் நான் கவலைப்படுவேன். ரொம்ப அவங்களுக்கு படிக்க முடியாது பாருங்கள். சும்மா படித்து என்ன பிரயோஜனம், அதுக்குள்ளே இருக்கிற தெரிஞ்சுக்கணும்னு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் எஃபிஷியன்சியே 2 வருஷம் படித்தவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சியாகவே இல்லாமல் சும்மா படித்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிற. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? சும்மா படித்து என்ன பிரயோஜனம், நல்லா ஆழமாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் படிக்கலன்னே ஓட்டக்கூடாது. உங்களை எதுவுமே காப்பாற்றாது. பாருங்க, ஒரு ப்ரீச்சர் அடிக்ஷனில் போயிட்டு சேட்டன் எப்படி அட்டாக் பண்ணா, இதெல்லாம் தப்பா, அதெல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து என்னத்தை தான் சொன்னான், அவன் வசனத்தை தானே சொன்னான். ஹலோ, நீங்கள் கலகமில்லாத திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த வாஞ்சை சொல்லுங்க எல்லாரும், வாஞ்சையா இருக்கணும். அதை எடுத்து பேசுகிற பசிக்கலன்னு போது நான் சொல்லுவேன் அந்த வாசனை அடிக்கட்டும்னு சொல்லுவேன். வாசனை அடித்தா என்ன செய்வாங்க? சயின்ஸ்லேயே இருக்குது, சவக்குன்னு மெல்ற சத்தம்லாம் கேட்குது பார்த்தீங்களா? பாடி அப்படி இருக்குது. அப்படி மெல்லும் பொழுது அந்த சத்தம் காதில் கேட்டு இந்த பிரெயின் என்ன பண்ணுது, உமிழ்நீரை சுரக்குது. இந்த வாசனை அடித்தா பசிக்கும். அது மாதிரி இயற்கையில் இருக்குது. நீங்களும் நானும் சும்மாவாவது அதை எடுத்து இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். அப்படி நீங்கள் படிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்க. இந்த நபர் தான் கர்த்தரால் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அடுத்த லெவல்னா என்ன சொன்ன, லிவிங் லைஃப் இன் நெக்ஸ்ட் லெவல் இன் திஸ் லைஃப். இன்னும் ஒரு வாழ்வு, மறுபடியும் பிறந்த வாழ்வு. அது வந்து ஒரு வாழ்வு, வாழறது. இன்னொரு லைஃப் இதே உலகத்தில். ஹல்லேலூயா. நம்ம வாழும்படி தான் கர்த்தர் வச்சுக்கிறாரு. அந்த இன்னொரு லைஃப் என்னன்னா, நான் வாழறதல்ல, எனக்குள்ள இருக்கிறவரை வாழ வைக்கிறது. ஐயோ, எனக்குள்ள இருக்கிறத நான் வாழ வச்சு காட்டுறது. ஏங்க, நீங்க சாதாரண ஆளா இருந்தாலும் அப்படி வாழ விரும்புறாரு அவர். மிக சாதாரணவங்களா இருந்தா கூட ஒரு உடஞ்சு இருக்கிற உள்ளத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறவ நீங்க வாழ வச்சிங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்ல நீங்க போகும்போது அவங்க முகத்தை பார்த்து சொல்லுவீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க பிரச்சனை என்ன, கடகடன்னு அழுவாங்க. ஹலோ, அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு யாருக்கிட்டையுமே இல்லை, கர்த்தரை தவிர யாருக்கிட்டையுமே கிடையாது. அவங்க பணத்திலையும் கிடையாது. அல்லேலூயா. அவங்களுக்கு 1000 பேர் பக்கபலமா இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் உதவாது. இந்த வார்த்தையோடு நீங்க வாழ ஆரம்பிக்கணும். ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட் கிங்டம்ல பிளான்ட் இருக்கு, செடி இருக்குல்ல, அந்த செடிக்கு ஆவியும் ஜீவன் இருக்காப்பா. இந்த கேள்வி புரியுது உங்களுக்கு? அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லிட்டு யார சொல்றாரு? ஆவியை உயிர்ப்பிக்கிறதுல சொல்றாரு. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவர் தான். அவருக்குள்ள இருக்கும்போது நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய வாயில வசனம் ஆவியும் ஜீவன் இருக்கும். அப்படின்னா இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொல்றேன் நான். இன்னொரு லைஃப் இங்கே இருக்குன்னு சொல்றேன் நான். புரிஞ்சிச்சா இது? அப்ப பிளான்ட்டுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். பிளான்ட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது இருக்குது, அது ஜீவனோட இருக்குது. ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அது என்ன நோக்கத்தினால வாழ்ந்துட்டு இருக்கோ அது செஞ்சு காட்டுது. என்ன நோக்கம்? விதை விதைக்கப்படுது, அது முளைக்குது, லீவ்ஸ் வருது, அடுத்தது ரூடிமெண்ட் வருது, அப்படியே பூக்குது, காய்க்குது. அடுத்தது என்ன ஆகுது? அழிஞ்சிடுது. ஆனிமல், நாய் காசு கொடுத்து வாங்குறாங்க, பல ஆயிரங்கள் கொடுத்து. அதுக்கு செல்லமாக வச்சுக்கிறாங்க, வீசா போட்டுட்டு வர்றாங்க ஃப்ளைட்டில். ஹலோ, சரியா? அதெல்லாம் நான் ரைட்டாக தப்பான்னு பேச வரல. அந்த ஆனிமல் கிங்டமில் இருக்கிற ஆனிமல்ஸுக்கு இன்னொரு லைஃப் இருக்கா? லைஃப், ஜீவன் அண்டு இது இருக்கா? இட்டர்னிட்டி இருக்கா? அந்த இட்டர்னிட்டிங்கிற வேர்டு தான் என்ன தெரியுமா? இங்கேயே இன்னொரு லைஃப் வாழ்கிறோம்ல, அதான் தட் இஸ் இட்டர்னிட்டி. செத்த பிறகு கிடையாது. அல்ல, எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? செடிக்கு இருக்கா இல்லையா? இல்லை, ஜீவன் இருக்கு, லைஃப் இல்லை, ஜீவன் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு. தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, முடியுது ஒரு நாள், அடுத்து ரொட்டீனா முடியுது, சம்பளம் வருது, இது அடுத்த மாசம் வருது, ரொட்டீனா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? ரொட்டீனிட்டியை தாண்டி அங்க உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறவரை நீங்க அவர் உங்க மூலமா வாழறதுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? அதுதான் ஜீவன் அண்ட் லைஃப். அல்லேலூயா. ஆவியும் ஜீவன்னா தான். அப்ப நமக்கு
நமக்கு என்ன இருக்கு? இந்த செடி மாதிரி சாக போறோமா? அப்ப சாவு இல்லையா பிரதர்? பேசுறீங்களா? நமக்கு சாவு இருக்கா இல்லையா? ஆனா சாக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. இந்த இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இன்னொரு லைஃப். அந்த இன்னொரு லைஃப் வாழும் பொழுது தான் 2ஆம் மரணத்தில் நமக்கு பங்கு இல்லை. ரொம்ப முக்கியம் அது. இன்னொரு மரணமே கிடையாது நம்மளுக்கு. ஸ்பிரிச்சுவல் டெத்துங்கிறதே கிடையாது. ஆவிக்குரிய மரணமே கிடையாது. ஆமென். இங்கே நாம் அவரோட ஒரே ஆவியை இசைந்துட்டோம்னா அந்த லைஃப்க்கு எண்டே கிடையாது. எண்டே கிடையாது. இந்த சரீரம் தான் போகுமே தவிர, எப்படி ஒரு செடி அழிஞ்சு போச்சு, ஒரு டாக் அழிஞ்சு போச்சு, அதுக்கு திருப்பி லைஃப் இருக்கா? எப்பா லைஃப் இருக்கா? டாகுக்கு இருக்கா? வேணுமானா அதோட சீடை போட்டு இன்னொரு பிளான்ட் வேணா வருமே தவிர எவர்லாஸ்டிங் லைஃப் இருக்கு அதுக்கு? இல்லவே இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஆமென். அப்போது எந்த இடத்துல நம்ம கோட்டை விடுறோம்னா, நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல என்னது திருவசனமாகிய களங்கமில்லாத, அப்போ களங்கமான ஒரு ஞானப்பால் இருக்குது. இந்த ஒரு ஊழியக்காரர் சொன்ன பார்த்தீங்களா, பைபிளை படிக்காமல் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ப்ரீச் பண்ணார். ஒரு நாள் வரும்பொழுது அது என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அவர் வாழ்க்கையை தின்றுச்சு. ஒரு பிளான்ட் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஆனிமல் லைஃப் மாதிரி போயிடுச்சு. உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுங்க, என்னுடைய லைஃப் எவர்லாஸ்டிங் லைஃபா? இங்கே நான் இன்னொரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேனா? இங்கே வாழ்கிற ஒரு வாழ்க்கையோட இன்னொரு லைஃப் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இன்னொரு லைஃப் நான் வாழறதுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாரா? நான் கேட்குறது புரியுதா? நம்மளுக்கும் ஒரு வித்து, தேவனுடைய வார்த்தைங்கிற ஒரு வித்தை போட்டாங்க தான், அதில் இருக்கிறோம் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தான். அந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சா இல்லாத பட்சத்தில், ஹலோ, நீங்கள் அவர் அக்னாலஜி பண்ண முடியாது. நீங்கள் அவர் அக்னாலஜி பண்ண 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 என்ன ஆகிடும்னா, அவர் நமக்குள்ளே இருந்து வாழ ஆரம்பிச்சிருவார். ஐயோ, இது ரொம்ப முக்கியங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? அதோடு நிற்காதீங்க. உங்களுக்குள்ளே இருந்து அவர் வாழ விரும்புகிறாரு. அதுக்கு பேர் தான் ஜீவன். அதுக்கு பேர் தான் என்னங்க? அதனால தான் பைபிளில் ஜீவ வார்த்தைன்னு இருக்கும் பாருங்க. என்ன இருக்கும்? ஜீவ வார்த்தை. சொல்லுங்க. இந்த 1 பீட்டர்ல 1:23 என்ன இருக்குதுமா? அதுல என்ன இருக்கு? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. இப்ப பாருங்க, தேவ வசனம் அது என்றென்றைக்கு நிலைச்சிருக்குன்னு சொல்லிருக்குல்ல, அதோடய நின்றக்கூடாது. நம்ம 1 யோவான்ல 1 வசிக்கிறீங்களா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். இங்க கவனிக்கணும். அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்ல நம்ம வாழறதுக்கான சத்தியம் இதில் இருக்குது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப இது என்ன? இதை தாண்டி ஒரு லெவலுக்கு இருக்கா இந்த வசனம்? இது யாரை குறிக்குதுமா? இவ வசனங்கிற திருவசனமாகியங்கிற ஒரு வேர்டை மீன் பண்ணுதா இங்க? இது யாரை மீன் பண்ணுது? வசனங்கிறது எழுதப்பட்ட வசனத்தை சொல்லல, எழுதப்பட்டதை நீ ப்ரீச் பண்றதும் சொல்லி கொடுக்கறதும் இல்ல, அதை தாண்டி ஒரு பர்சனை சொல்லுது. எதை சொல்லுதுமா? ஒரு பர்சன். இந்த பைபிள் இஸ் எ பர்சன். ஆமென். அந்த லெவலுக்கு நீங்க இருக்கீங்களா? அந்த பர்சன் உங்களோட இருக்கிற அளவுக்கு இது உங்களோட தொடர்புடையதா இருக்கா? தி பர்சன். அதுதான் இவ்வளவு அழகா சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு பாருங்க. என்னது? ஃபர்ஸ்ட் அந்த ஆதி முதல் இருந்தது. என்ன? ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது? மனுஷனுக்குள்ள ஒரு ஒளியா இருக்குது இந்த இருளான உலகத்துல. அந்த லைஃப்ல என்டர் பண்ணணும்னு தேவன் விரும்புறார். செத்த பிறகு இல்ல, செத்து அடக்காரதுக்கு அப்புறம் கிடையாது. இங்கேயே ஆதி முதல் இருந்ததுன்னா இன்னும் தெளிவா வந்தா, ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? ஆதி முதல் இருந்ததுன்னும் பொழுது ஜெனிசிஸ்க்கு வாங்கல. ஜெனிசிஸ்க்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே. அடுத்தது, பூமி ஒழுங்கின்மையா இருக்கு, இருளா இருக்கு, வெறுமையா இருக்குது. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் உண்டாக்குனது எதுமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். சொல்லுங்க எல்லாரும். தேவன்
எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, நானே ஒளியும் ஜீவனுமா இருக்கேங்கிறாரு. ஐ am the light. அப்ப ஃபர்ஸ்ட் காட் உண்டாக்கும் போது யாரை உண்டாக்குனாரு? இல்ல, வெளிச்சம் தான். அந்த வெளிச்சம் சூரியன் தானே வெளிச்சத்தை கொடுக்குற சோர்ஸா இருக்கு. கவனிக்கிறீங்களா? சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் தானே லைட்டை கொடுக்கறதா இருக்கு. ஆனா அவர் எதை ஃபர்ஸ்ட் உண்டாக்குறாரு? வெளிச்சம். அப்ப யாரை உண்டாக்குனதா அர்த்தம்? இயேசுவ. இயேசுவ. அதனாலதான் அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர். ஹலோ, எப்படி இருக்குன்னா கொலோசியர் 1:16 எப்படி இருக்குன்னா, ஏனென்றால் எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர், எல்லா சிருஷ்டிக்கு முந்தினவர், என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். 1:17 இருக்கு அப்படி. என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். ஆமென். என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவரே ஆதியும் மரித்துறந்து, அவரே ஆதியும் மரித்துறந்து எழுந்த முதற் பேருமானவர். முதற் பேர்னு சொல்லுங்க எல்லாரும், முதற் பேர். அப்ப முதற் பேருங்கிறது ஒரு பர்சன். ஹலோ, முதற் பேருங்கிறது என்னம்மா? ஒரு பர்சன். அப்ப ஆதியில தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னால அது யாரை உண்டாக்கி இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அவர் தான் ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாமிசமாச்சு. புரியுதாம்மா? எந்த வார்த்தை? ஜீசஸா இருந்தவர், வெளிச்சமா இருந்தவர். ஆனா பரிசுத்தாவினவர் அவர் மேல நிழலிட்டார் பாருங்க. அப்படியே ஒரு ஒளி வந்துச்சு பாருங்க. அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஆழங்களை போனீங்கன்னா, ஒரு டீப்பா படிச்சீங்கன்னா, அப்படியே பைபிள் ஐயோ இவ்வளோ ஒரு மகிமையா இருக்கே, இது இவ்வளோ மகிமையா இருக்கே, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியலேன்னு தான் நம்ம நினைப்போம். அதுக்காக தான் இதை எடுத்து என்ன புரியுதோ இல்லை என்ன செய்யணுங்க? படிக்கணும். ஆதியில இருந்ததும், அங்க வந்துருங்க 1 யோவான் 1 ஆதியில இருந்ததும். இப்போ உங்களுக்கு தெரியுது ஆதியில இருந்தது என்ன? வெளிச்சம்ன்றதா கரெக்ட் ஆன்சர். அந்த வெளிச்சம் தான் ஜீசஸ். ஓகேவா? அடுத்து, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். யார் அது கேட்டது? அந்த வெளிச்சத்தை கேட்டது யாரு? கேட்டது யாரு? சீஷர்கள். சீஷர்கள் கேட்கிறாங்க, வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொல்ற சத்தத்தை கேட்கிறாங்க. அல்லேலூயா. நானோ காட்டி கொடுக்குறது யார்? ஆமா நீதான் அப்படின்ற சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. அந்த சீசர்கள் எல்லாரும் இவர் பேசும்போது கேட்க முடிஞ்சிச்சு. அப்ப ஆதி முதல் இருந்திருக்கு, ஜீசஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? ஜீசஸோட நடை போடும்போது அவங்க கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்செப்பரபிளா நடை போடுறாங்க பாருங்க. அடுத்தது, எந்த சூழ்நிலையும் இவ்வளோ திரளாக இருக்காங்களே, என்ன செய்யுது? அவர்கிட்ட போய் சொல்லித்தர. திராட்சை ரசம் இல்லை, தண்ணி இல்லை, அவர் என்னது ஃபுட் இல்லை, கப்பலில் இது கொந்தளி போகிறது. உடனே என்ன செய்கிறாங்க? அவரை நோக்கி பார்த்து. இதெல்லாம் யாரை பற்றி பேசிருக்குன்னா, எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, ஒரு பர்சனாக இருக்கிற வார்த்தையானவரை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஒரு பர்சன். ஸோ பைபிள் இஸ் எ பர்சன். ஆதியில இருந்த அந்த ஒளி உனக்கு இருக்குமானால் இந்த இருளான உலகத்தை நீ மேற்கொள்ளலாம். உன் கண்கள் எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற. ஆஹா, எவ்வளவு நல்லா இருக்குப்பா. ஜீசஸை தொடுறாங்க பாருங்க. எத்தனை பேர் அவரை தொட்டாங்க? அவரை போய் தொட்டு சுகாகிறாங்க. அட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. பெருமாடுள்ள ஸ்திரீ தொடுறா. நிறைய பேர் வியாதியஸ்தர்கள்லாம் அதுக்கு பிற்பாடு எழுதும்போதுலாம் அவரை போய் தொட்டார்கள்னு இருக்கு. இதில் என்னன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் லைஃப்குள்ளே போகணும்னு விரும்பும்பொழுது நீங்கள் நோக்கி பார்க்கணும். அந்த வெளிச்சம், அது அவர் தான் வெளிச்சம். அப்போ நீங்கள் என்னன்றாரு? வெரி குட், வெரி குட். நான் வெளிச்சனா நீ என்ன எழுதிருக்கு? மத்திய 5 இருக்கு. நீங்கள் எதில் இருக்கீங்க? உலகத்துக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் என்னவா தான் நீன்றாரு. நான் வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. வெளிச்சத்தை தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாரு. அவர் தான் முந்தின பேருமானவர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப உங்களையும் ஆண்டவர் என்னவா ஆக்கிறாரு? வெளிச்சமா தான் ஆக்கிறாரு. அல்லையில அந்த வசனத்தின்படி. ஆமேன். அவரை தொட்டது. அதுக்கு அடுத்து வாங்க ரிட்டாமா. நோக்கி பார்த்தது. நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப இது யாரை மீன் பண்ணுது? ஜீவ வார்த்தைன்னா ஜீசஸ். இப்போ உங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது எழுதப்பட்ட வசனத்தை தான் சொன்னாங்க. சத்தியம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நீங்க வளர்றதுக்கும் திருவசனமாகிய ஞான பல்மே நீ வாஞ்சியா இருக்கணும்னு சொல்றாரு. இந்த லெவல்லாம் நீ தாண்டும் பொழுது உன் லைஃப் எப்படி இருக்குன்றாரு. நீனே வெளிச்சமா இருப்பேன்றாரு. நீ அவரை நோக்கி பார்ப்ப, அவர் உன்னை நோக்கி பார்ப்பாரு.
ஆமென். அவர் வந்து தொடுவாரு, இல்ல நீ போய் அவரை தொடுவ. இப்ப பாருங்க, சில இடத்துலலாம் இயேசு போய் தொடுறாங்க, சில இடத்துல இயேசுவே போய் தொடுறாரு. வசனம் நேரா ஒன்னுட்டு வரும், இல்லைன்னா வசனத்தை நீ போய் தொடுவ. அல்லேலூயா. எத்தனை இருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, அவருடைய வசனம் ஆவியின் ஜீவனமா இருக்குன்னா இன்னைக்கு அதுதான் ஜீசஸ்ன்னு சொல்றாரு. வித்தவுட் ஸ்கின், என்னமா புரியுது? வித்தவுட் ஃப்ளஷ், இல்லாத ஒரு பர்சனா உனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்கின், ஃப்ளஷ், பிளட் எல்லாம் நானு, உள்ள இருக்கிறது ஜீவன் அவருது, ஜீவன் அவருது, ஆவி அவருது. இந்த லைஃப்ல நீங்க வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இந்த லெவலை நீங்க வாஞ்சிச்சா போதும், நீங்க பஸ் அப்படி நிறுத்தலாம், ட்ரெயினை நிறுத்தலாம், டாக்டர் ஏதோ ராங்கா எழுத போகும்போது அவர் கையை நிறுத்தலாம், பணத்தை வான்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? உங்களை எதிர்த்து இருக்கிறவங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். ஆமென். நான் தான் சொன்னேனே, நான் தான் ஜீசஸ்ன்னு தான் டொப்புன்னு விழுறானுங்க. படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? அல்லேலூயா. இந்த ஒரு லெவலுக்கு போக முடியாமங்க உங்களை தடை பண்ணுகிற ஆவிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கு. இது ஒரு குட் நியூஸா? இல்லை. ஆனால் அதை விட ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, நீங்கள் ஆவிக்குரியவங்களை ஆன உடனே, ஆவிக்குரிய இந்த வார்த்தையாக இருக்கிறவர் மறுபடியும் உங்களையும் என்னையும் ஜெனிப்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஜீவனை கொடுத்துட்டு அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் உட்கார்ற இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டாரு. தான் பெரிய குட் நியூஸ். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் உங்களிடத்தில் காண்பிக்க தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்ன, அந்த மேன்மையான உன்னதத்தில் உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. காலு தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த மைண்டு ஃபுல்லாக என்னவாயிடும் தெரியுமா உங்களுக்கு? அவரை நான் சுமந்துட்டு நடக்கிறேங்கிற ஒரு உணர்வு வந்துடும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்டினாக வாழ்ந்து முடிக்கலாம். புரியுதுங்களா? முடிக்கலாம். அந்த வாழ்க்கை எனக்கு வந்து பெரிய பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து அவருடைய காலங்கள் முடியறதுக்குள்ளே மேபி என்னவா இருக்கலாம்னா, சேட்டையை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஊழியக்காரரை பற்றி, எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்லிட்டு கடைசியில் அவர் எதில் விழுந்துட்டார்? அடிக்ஷனில் போய் விழுந்துட்டார். காங்கிரிகேஷன் என்ன ஆகும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃபோக்கஸ் வந்துங்க, உங்கள் ஃபோக்கஸ் வந்துங்க, நான் அவர் வாழறது தான், என் மூலமாக அவர் வாழணும். இதாங்க இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாரு. நான் அவரை தொடணும், அவர் என்ன தொடணும். இப்போ வீட்டில் உட்காந்துருக்கும் போதுங்க, நிஜமாக சொல்கிறேங்க, அப்படி ஒன்று தொடுவாருங்க. அவர் ஜான் ஜபராஜ் பாடுறாரு பார்த்தீங்களா, அவரை விட்டால் யாருமே இல்லைங்க. இந்த மாதிரி சரண்டர் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் தொடுவார், சத்தியமாக தொடுவார். அல்லேலூயா. இது மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய உள்ளான மனுஷி ஆவியானவரோடு ஒருமனமாக இருந்து நானும் அவரும் ஒரே ஆவியாக இருக்கிறோங்கிற ஒரு சத்தியத்துக்குள்ளே உங்களை போக விடாதபடிக்கு இந்த உலகம் உங்களை என்ன பண்ணிடுங்க, பிஸியாக்கிடும். வேற எதையாவது காண்பிச்சு உங்களை டிஸ்ட்ராக்ஷனில் கொண்டு வந்துடும். சிலுவையினுடைய முன்பகுதி கவனிக்கணும், சால்வேஷன். பின்பகுதி உங்களுக்கு அந்த பின்னாடின்னு நம்ம என்ன ஆகிடும், டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள கொண்டு போயிடும். முன்னாடி தான் ஃபோக்கஸ் இருக்கணும், அதுலேருந்து தான் வளரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது முதல்ல புரியுது? நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் வசனத்தை படித்தாலும் ஆவியானவரும் அவருடைய ஜீவனோட வார்த்தையோட உங்களுக்குள்ளே நிலைச்சிருக்கிற லைஃப்பை நீங்கள் இங்கேயே வாழணுங்கிறேன்னா, செத்து அடக்கம் பண்ண பிறகு நான் இட்டர்னிட்டிக்கு அங்கே போய் கிடையாது, இங்கே இட்டர்னல் லைஃப்குள்ளே நீ வாழ்றாரு. அது வேற எதை வச்சு வாழ முடியாது, இந்த பர்சனோட தான் நீ வாழ முடியும். இந்த பர்சன் இஸ் வேர்டு. இது வரைக்கும் பார்க்குறதுலாம் வார்த்தை தான் பார்த்தோம். என்ன வார்த்தை? அழிவில்லாத வித்துலாம் பார்க்குறோம் இல்லை? வேற என்ன பார்க்கலாம் தெரியுமா? ஆவியின் ஜீவனமாக இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லட்டுமா நான்? எது தெரியுமா? எபிரேயரில் 4:12 வாசிங்களேன். இங்க பாருங்க, இங்க வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படுதாமா, பர்சனை சொல்லப்படுதா? நீங்க சொல்லுங்க யாராவது. பர்சனை பத்தி பேசுதா, இந்த எழுதப்பட்ட வார்த்தையை பத்தி பேசுதா, பர்சன்ற த வேர்டு அப்படின்றத பத்தி பேசுதா, ஏ வேர்டை பத்தி பேசுதா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இப்ப இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் இந்த 12 எதை பத்தி பேசுது, 13 திடீர்னு அவர்னு வருது. அப்போ
எழுதப்பட்ட வார்த்தையை உனக்கு சரியா புரிஞ்சாதான் ஜீவ வார்த்தையா இருக்கிற அவர்ன்றதுல நீங்க கரெக்டான வாழ்க்கைக்குள்ள போக முடியும். அந்த 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 12 ரொம்ப டஃப்பான ஒரு மீனிங்ல இருக்குது. ஊனையும் கணுக்களையும் என்னது ஆவியும் ஆத்துமையும் பிரிக்கத்தக்கதா இருக்குதான். பாட்டு பாடுறாங்க சாரால் நவரோஜ், இந்த சத்திய வேதம்னு ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க, அதுல இருக்கு பாருங்க இதெல்லாம். உள்ளம் உதிக்கும், அது என்னது அடுத்தது, உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்து. பாருங்க, உங்க மனசு இருக்கிற கரையை இதை படிக்க படிக்க போக்கிறோம். ஆமென். இது உங்களை கடிஞ்சு வார்ன் பண்ணும். இது என்ன பண்ணும், உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும், இதை செய்யாத அதை செய்யாதுன்னு. அப்ப அது எதை பத்தி பேசுறதுன்னா, எழுதப்பட்ட வார்த்தை நீ படிச்சாதான் ஆமென் ஆவியின் ஜீவனமா இருக்கிற ஒரு உள்ள இருந்து உன்னைக்குள்ள வாழ்வாருன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு தேவையா இருக்குது? இந்த உலகம் இருளான உலகத்துல அவரே வந்து உங்களை வழி நடத்தணும்னா நீங்க முதல்ல இதை ஒழுங்கா படிச்சாதான் பேசுவாரு. இதுல ரொம்ப தெளிவா நம்ம ஆன பிறகு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஈஸியாயிடும், லைஃபே ஈஸியாயிடும். டஃப்பா இருக்கா? ஜெபம் பண்றது டஃப்பா இருக்காது. 4:12 என்ன சொல்லுது? 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். எவ்வளவு ஒரு ஷார்ப்பா இருக்கு தெரியுமா அதோட எட்ஜஸ்லாம். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு லைஃப்ல நல்லா கவனிங்க, ஒரு சடனா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? சில நேரத்துலலாம் கர்த்தர் எனக்கு வார்த்தையை பேச, நமக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக தெரியும். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரி கிறுக்கு மாதிரி பண்ணிட்டா வேலையை போய் எவ்வளோ விடுவாளா? நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு லேண்டையே சேல் பண்ணிட்டு ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு அது அவன் ஏமாத்திட்டான். நான் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்து அந்த பணம் திருப்பி வரணும், அந்த வேலை கிடைக்கணும்னு இருக்கு. நான் போய் என்ன டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் வேலையை விட்டதை, கவர்மெண்ட் வேலையை விட்டதை போய் சொல்கிறேன். அப்போ அது அவங்களுடைய வாழ்க்கையில் கவனிங்க நல்லா. இன்னும் என்னோட கனெக்ஷன் இருக்காங்க, நமக்கு டோனராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கவலையும் வேதனையை தின்னுட்டு இருந்திருக்கு அவங்கள. அந்த நேரத்தில் என்னுடைய டெஸ்ட் பண்ணியை நான் அந்த பிஜி அசிஸ்டண்ட்டாக நான் அந்த வேலையை விட்டுறேன்னு சொல்லும்பொழுது அவங்க ஓடி வந்து சொன்னாங்க, நம்ம இந்த வேலைக்காக இவ்வளோ செலவு பண்ணி பணத்தை ஏமாத்திட்டான்னு கவலைப்படுறோம். முதல்ல இந்த கவலை விட்டாங்க அவங்க. ஹலோ, ஒரு நோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, நோ ஈவன் என்னுடைய ஜிபிஎஃப் கூட நான் திருப்பி வாங்கலை, சேவ் பண்ணதை. என் சோர்ஸை டோட்டலாக நம்பபடி வச்சுட்டாரு. அதெல்லாம் சொன்ன உடனே அந்த பொண்ணுங்க, அவன் மனசு அந்த பணத்தை நாளைக்கே கொடுக்கல. ஹலோ, அன்னைக்கே இந்த மெசேஜ் கேட்குற அன்னைக்கே வரல. ஆனால் முதல்ல அவங்க கவலை அந்த உள்ளத்தில் என்ன வந்துச்சு தெரியுமா, அந்த கவலை, அந்த பாரம், அந்த பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை இல்லைன்னா நம்ம எதிர்காலம் என்ன வருது, பிள்ளைங்க என்ன வருதுங்கிற பயமும் திகிலும் வெடுக்குன்னு எடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. அப்புறமா பணம் வந்துருச்சு. முதல்ல என்ன வரும் தெரியுமா, நிம்மதி வரும். முதல்ல என்ன வரும், உங்க இருதய பாரம்லாம் மாறும். இந்த பாரத்துல தானே நிறைய பேர் செத்து போறாங்க. இந்த பாரம் வந்து உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் சில ஹார்மோனல் இம்பேலன்சஸை கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுது. என்னன்னே தெரியலங்கிறாங்க செத்து போன பிற்பாடு. என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான், ஜீவன் இருக்கு இதுலங்கிறேன், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டேங்கிறேன். அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் செய்யுன்றேன். அந்த லெவலையும் தாண்டி நீங்க அவர் அக்னாலஜி பண்ண 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 அவர் வந்து தொடுவாருங்கிறேன். அவர் உங்களோட பேசுற சத்தம் இந்த காதுல கேட்குங்கிறேன். நாங்கள் கேட்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டு பார்த்ததும், எப்படி எழுதிக்கிறார் அந்த ஜீவ வார்த்தை யாரு? இயேசு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தாடி வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு கடற்கரையில நடக்கிறவரா இருக்கிறாரா? ஆவியானவரா இருக்கிறார். அப்போ அந்த பர்சன்ற ஒரு வார்த்தைகளுக்குள்ள ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணுன்றது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. ஒரு பர்சன் ஜீசஸ். அடுத்து பாருங்க, அந்த வார்த்தையை பத்தி சொல்லிட்டு அவர்னு வருது பாருங்க. 13 வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஏன் நீ பயப்படுற, என் கண்ணுக்கு மறைஞ்சு என்ன இருக்க போதுங்கிறாரு. என் கண்ணுக்கு மறைஞ்சு என்ன நடந்துற போது உனக்குங்கிறாரு. எப்படிப்பட்ட வார்த்தை. அப்ப ஃபர்ஸ்ட் 12th வேர்டு என்ன சொல்லுதுன்னா, எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை சொல்லுது. 13 அது நான் தான். அந்த லெவலுக்கு நீ வளர்ந்துட்டேன்னா நானே உன்னுடைய கண்களில் உனக்கு என்ன பிரச்சனை, அந்த ஆள் யாரா இருந்தாலும் அவன் என் கண்ணில் மறைய முடியாதுங்கிறாரு. அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரிதான்.
எவ்வளோ சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தர்த்துவங்கள் ஆனாலும், அதிகாரங்களானாலும் அடுத்தது என்னது? அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா இது? அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். சகலம்னா உங்களை எதிர்க்கிறவங்களையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்தாரு. நீங்க அவருங்கிற ஒரு பர்சனோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவருங்கிற ஒரு பர்சனோட வாழணும்னு பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க. நிக்கோதேமு ஒரு பெரிய பிரீச்சர் ஜூஸ்ல. அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, அது எல்லாருக்கும் தெரியும். நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை. அதுல வந்து ஜான் காஸ்பல் 3:8, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காவது? இந்த காத்து எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து போகுது, அதோட ரெஸ்டிங் பிளேஸ் என்ன, அதோட ஸ்டார்டிங் பிளேஸ் என்ன தெரியுமா யாருக்காவது? யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அதுதான் சொல்றாரு. 6ல் வாசிங்களே. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்போ மாமிசத்தினால் பிறக்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு இல்லம்மா? என்ன புரியுதா நான் சொல்றது? ஒரு குழந்தை தரிச்சு குழந்தை பிறக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, அது பிறந்த உடனே விரான்னு கத்துதுங்க. அதுக்கு கொஞ்சம் லேட்டாக அந்த வாயில் சக்கரை தண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஃபீடு பண்ணும்போதே கொஞ்சம் லேட்டு பண்ணுங்க. அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு இது? ரெண்டாவது அது கருத்தரிச்சதுலேருந்து அதோட ஆர்கன் சிஸ்டம் வளர்ந்ததுலேருந்துலாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரி தாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அதை பயங்கரமான ஆச்சரியப்படும்படியான காரியங்கள். ஒரு தேங்காவை நான் உடைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அந்த தண்ணியில் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அந்த தண்ணிக்குள்ள அந்த தண்ணியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் அவருடைய படைப்புகள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல, அற்புதமாக இருக்குல்ல. இதெல்லாம் இன்னைக்கு அந்த கொட்டாங்கச்சி அவ்வளோதான் எரிஞ்சிரும், அந்த தேங்காய் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆவி இல்லைங்கிறாரு. இந்த மாமிசத்தில் பிறக்கிறதே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னா, ஆவியில் பிறந்துக்கிற உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியமானதுன்றாரு. மாமிசத்தில் பிறக்கிறது மாமிசமாக இருக்கும்னு அங்கே எழுதுறாரு. அதுவே பெரிய ஆச்சரியம். ஆவியில் பிறக்கிறது ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். ஆனால் என்ன நமக்கு தெரியல, இந்த ஆவியில் பிறக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியல. அவரும் நானும் இணைஞ்சிருக்கிறோன்னு தெரியல. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் பிகினிங். ஹி இஸ் த எண்ட், ஹி இஸ் த காஸ், ஹி இஸ் த கம்ப்ளீஷன். துவக்குகிறவர் யாரு, முடிக்கிறவர் யாரு? இதுலயே ஊறி போயிட்டீங்கன்னாங்க எந்த பிரச்சனை உங்களை தின்ன முடியாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்க்குறவங்க என்ன சொன்னாலும் அவங்களால உங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நான் உங்களை நசுக்குனாலும் அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம், அவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த கோணத்துலையும் வந்து உதவி பண்ண போகிறது கிடையாது. அப்போ எந்த பர்சன்ற ஒரு காடு வேர்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். பர்சன். இன்னைக்கு 90% வந்து கிறிஸ்டியானிட்டி இல்லைங்க, கிரைஸ்த உள்ளேருந்து வாழ வைக்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியல. பைபிள் 50 சாப்டர் கூட படிக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவானது இல்லைன்னா அதான் தெரியுமே இல்லை, அவருடைய கண்ணுக்கு இந்த உலகமே வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அவருடைய கண்ணு பூமியெங்கும் சுற்றி உலாவி இப்படி பார்க்குது. அப்போ எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்கும். அவர் வந்து உனக்குள்ள உட்காந்துக்கிறாருன்னு பாரு. அவ்வளோ பெரிய தேவன் உனக்குள்ள உட்காந்துட்டு உன் கண்ணு வழியாக பார்க்குறாரு. நம்ம எதை பார்க்குறோம்? அந்த கண்ணு வழியாக பார்க்குறதெல்லாம் பார்க்கல. இந்த பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு, இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, எனக்கு இது இப்படி அது அப்படி. அல்லேலூயா. அவரை நீங்கள் தொட்டு பார்க்கணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நான் தொடணுப்பா உங்களை, நான் வந்து தொட வைப்பார். விரும்பணும் நாங்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? அப்போ நான் உங்களை தொடணுப்பா, தொடுவார், வந்து தொடுவார். இப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு வசனத்தினால ப்ரூவ் பண்ணுங்கப்பா. நீங்கள் நிஜமாக என்னை லவ் பண்ணுறீங்களாப்பா, நல்லா உண்மையாக என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்லாம் என்னுடைய வாலிப மனைவியாக நான் என் புருஷனுக்கு வாலிப தாயாக இருந்த காலங்களில் ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் அதிகம் கேட்கும்போது, நிஜமாக என்னை நேசிக்கிறீங்களான்னு கேட்குறேன். எனக்கு எதேச்சும் அப்படி படிக்கிறேன். உண்மையாக உன்னை நேசிக்கிறேன், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த விவாகம் என்ன நீ அழுதுகிட்டு இருக்க? நித்திய விவாகம் பண்ணிட்டேங்கிறாரு. அப்படின்னா என்னங்க? இப்போ நடந்து காமிச்சோம் பாருங்க. அவர் மணவாள்னா நான் மணவாட்டி. அந்த கல்யாணம் ஆன உடனே இப்படி 2 பேர் நடக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிட கதை. புரியுதுங்களா? பார்த்தீங்களா? அந்த ஓசியா 2ல்
இதெல்லாம் புருஷன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவர் தாங்க நமக்கு மணவாளன்னு. நல்லா இல்லாதவங்களுக்கு தான் இந்த வசனம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். நித்திய விவாகம் பண்ணிட்டேன் உன்னை. நித்தியம் என்னது எட்டர்னிட்டி வரைக்கும் இங்கேயே அந்த லைஃப் நீ வாழணும், அப்புறம் அங்கேயும் போய் நீ வாழுவ. அப்போ புருஷர்கள் ஆண்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இது பெண்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கா? கிடையாது. எல்லாருமே சபை எல்லாமே மணவாட்டி சபைன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமே. உங்களையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? நித்திய விவாகம் பண்ணிட்டாரு. அவர் he never break the உடன்படிக்கை, கவனன்ட். அல்லேலூயா. அந்த கவனன்ட் அவர் என்ன செய்ய மாட்டாரு? உடைக்கவே மாட்டாரு. ஏன்னா உடைக்க தெரியாதவர். நீனா ஏதாவது சொல்லிட்டு நீ செய்யலைன்னா உனக்கு எதுவும் வந்துடக்கூடாது, நானே எல்லாம் செஞ்சிடறேன்ட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி நீங்க வைராக்கியம் கொள்ளும் பொழுது என்ன வசனம் சொன்னீங்க? அதில் ஃபுல்லா முடிச்சிடுறீங்களா? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமேன். உன்னை நியமித்துக் கொள்வேன். அதுக்கு முன்னாடி உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அந்த உண்மையாய், அதான் ரொம்ப முக்கியம். ஆமேன் சொல்லுங்க. ஆரம்ப நாட்களில் நான் நிறைய பவர் மீட்டிங், இந்த பவர் மினிஸ்ட்ரி, அது என்னது, கேம்ப், பவர் கேம்ப்புப்பா, அதில் போயிருக்கேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் நம்புவீங்க. நீங்கள் நல்ல வருஷம் முடியுது, ஒரு பிரேக் கொடுக்குறாங்க, டீ பிரேக்கு, சரியா? அந்த டீ பிரேக்கில் இப்படி வெளியில் வரங்க, இந்த கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாருங்க. நம்புவீங்களா? அப்படி எடுத்துகிட்டு பைபிள், ஒருத்தவங்க பிஸ்கட் சாப்பிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீன்லாம் நான் சொல்ல முடியல, இதை வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராருங்க. அழைச்சிட்டு பைபிளை எடுத்துங்க, லூக்கா 1:71 பாருங்க, 71 72 பாருங்க, நீதிங்கிற. அப்பதான் இந்த ஊழியத்தோட பேர்லாமே எனக்கு அப்ப நினைப்பு வருது பாருங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இந்த வசனத்தை கொண்டு இந்த என்னை கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு நம்புவீங்களா? அதை கொண்டுட்டு இந்த கையை அப்படி வச்சாருங்க. இந்த முன்னாடி பின்னாடிலாம் இல்லை, அந்த 71 இப்படி வைக்கிறாரு. அப்போ தான் அந்த நீதியோடு ஊழியன் போது அந்த நீதியின் சூரியன்ற ஊழியமே எனக்கு வச்ச பிறகு தான் தெரியுது, ஓ அன்னைக்கே பேசுக்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் நான், எவிடன்சஸ், டெஸ்டிமனிஸ்லாம். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் அவரை தொட்டு பார்க்கணும், அவர் உங்களை தொடணும். ஆமேன். நீங்கள் எப்பயுமே யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் தொட்டு பார்க்கணும், உங்கள் கண்ணு ஏறெடுத்து பார்க்கணும். அப்புறம் என்ன இருக்குது அதில்? ஆதி இருந்தது யார்? இந்த வெளிச்சமாக இருக்கிறவர் இருந்துட்டாருன்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருளுக்கு, வெளிச்சம் இருந்தால் இருளுக்கு வேலையே இல்லை. கொஞ்சோண்டு மேட்ச் ஸ்டிக் எடுத்து எப்படி கொளுத்தி பாருங்களேன், அந்த இருள் கொஞ்சம். இப்போ நீங்கள் செஞ்சீங்களே இந்த லைட்டு, அது பாருங்கள், இந்த லைட்டு வந்த உடனே, வெளிச்சம் வந்த உடனே இந்த இருள் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக காணா போகுதுங்க. போறியா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அப்போ வெளிச்சங்கிறது அவர் தான், இருளுங்கிறது சேட்டன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் மகா வைராக்கியம் கொள்ள போறீங்க. இப்போ இந்த வசனம் அவர் தான், இந்த வசனத்தை, இந்த பாட்டில் நான் இருக்கேன், எந்த பாட்டில் ரட்சிக்கப்பட்டேன், அழியாத வித்துனால நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ளப்பட்டேன், என்னோட பேசுது, என் உள்ளத்தை கள்ளம் கபடம் இல்லாமல் ஆக்குது, அப்படிங்கிற ஒரு லெவல்லையே நிற்காம அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்குள்ளே, இதே லைஃப்பில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தன் வருவான். யாரவன்? சேட்டன். அவனை மற்றவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு விளக்க மாற்ற எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, செருப்படுத்து தலைமாட்டில் போடுவாங்க. கிறிஸ்டின் இந்த அப்படின்றது விளக்க மாத்தால் அடிக்கிறேன்னு சொல்கிறது. இந்த அனுபவங்கள் ஒன்றத்துக்கு உதவாது. சரி, ஆவிக்குரிய கோணத்தில் வச்சுக்கலாம். இப்போ தொடப்பம், விளக்கமாறு, இன்னொன்று என்ன சொன்ன, செப்பல், இதெல்லாம் விட்டுட்டு சில கிறிஸ்டியன்ஸை வேற மாதிரி பிசாச பைபிள் எடுத்து சிலுவை எடுத்து இப்படி காட்டுறது, தலைமாட்டில் வச்சுக்கிறது, இல்லைன்னா நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டு தூங்குறது, இதெல்லாம் ஒன்றுத்துக்காகாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸால சாத்தானே நீங்கள் ஜெயிக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த பைபிளை வச்சு அது தானாக தான் போயிருக்கும். இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இந்த பைபிளை என் தலைமாட்டில் வச்சனால போயிடுச்சுன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வேற மாதிரி வேலை செஞ்சது, நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அது அப்படின்னு നിങ്ങൾക്ക് தோணும், சிலருக்கு தோணும். அப்போ எப்படி விரட்டுறதுமா? அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி விரட்டுவீங்களா? பேசுங்க. எப்படி விரட்டுவீங்க? அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லுவீங்களா? நோ நோ நோ. அப்பால இப்போ சாத்தானேன்னா கொஞ்ச நேரம் போயிட்டு திருப்பி வருவான்.
அவர் எப்படி விரட்டினாரு? என்று எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாரு. சாத்தான என்ன சொல்றாரு? யாருக்கிட்ட வந்து வாலாட்டுறான்? வார்த்தையானவர்கிட்டக்கே வார்த்தையை கொடுக்குறான். அவர் யாரு? அப்ப நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு பயப்படக்கூடாது. ஸ்டாக் இருந்தா தானே, சட்டியில இருந்தா தானே ஆப்பிள் எடுக்க முடியும். பைபிளை தினம் படிச்சா தானே சில வசனம் உள்ள போவோம். ஹலோ, பாருங்க, அவர் சொல்றாரு, பசியா இருக்கிறாரு, நீ அவருடைய குமாரனை ஆனால் அவனுடைய பிரச்சனை எல்லாம் குமாரனான்னு இருக்கக்கூடாது, உன்னை சாகடிக்கிறார் உன் அப்பான்னு காட்டணும். அதான் அவனுடைய பிக்சர். அதுக்கு முதல் சாப்டர்ல இருக்கு, இவர் என் நேசகுமாரன்னு. மத்தேயு 3ல சொல்றேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இதை கேட்கிறது யாரு? சேட்டனும் கேட்டான். மற்றவங்க கேட்கும்போது சாத்தானும் உடனே அடுத்த 2 நாளோ 1 நாளோ அடுத்தது அவன் எந்த பாயிண்ட் எடுக்கிறான்? நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய ஐடென்டிட்டின்னு வரும்பொழுது கட்டாயமா எதிர்த்து நிற்பான். ரொம்ப சிம்பிளா அவனை நீங்க விரட்டுறதுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு விரட்ட முடியாது. இந்தாண்டப்பா, அப்படிப்பா, இப்படிப்பா அப்படின்றது, சிலுவை வைக்கிறது, பைபிள் எடுத்து தலைமாட்டில் வைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது. ஹலோ, எது கதைக்கு ஆகும்? அவரு சொல்றாரு, எழுதியிருக்கிறதேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை படிக்கிறீங்களா ரீட்டா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். யார் சொல்றது இத? என்ன சோதனைக்காரன்ற பேர் யாருக்கு வருது? சாத்தானுக்கு தான். சோதனைக்காரன், அவனுக்கு பேர்லாம் பொல்லாதவன், பொல்லாங்கன், திருடன், அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் இதெல்லாம் யாருங்க? சாத்தான். எந்த கோணத்துலையும் வந்து அவன் என்ன செய்வான்? உங்க உள்ள இருதயத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே லேசா அசைச்சு, நம்ம எவ்வளோதான் நம்பினாலும் நமக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு சோர்வையும், என்னங்க, ஒரு சோர்வையும், ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்குள்ளே என்ட்ராக முடியாத ஒரு இக்கட்டையும் கொடுப்பான். அந்த மாதிரி இக்கட்டில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டைன்னு பேசுகிறார். இக்கட்டு வரும்போது எப்படி பேசுறாரு? இக்கட்டு நாளில் நான் இருக்கேங்கிறாரு. அப்போ என்ன சொல்றேன்னா, நான் இந்த மாதிரி அந்த பர்சனாக கிரைஸ்ட்ங்கிற வார்த்தையான பர்சன் இன்னைக்கு ஆவியானவரா இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாமிசமாகி தானே இன்கார்னேஷன்ல வந்தாரா இல்லையா? இன்கார்னேஷன்ல வந்துட்டு நமக்குள்ள ரெச்சிப்பை கொடுத்துட்டு அவரு அசெண்டிங் ஆயிட்டாரு, மேல போயிட்டாரு. ஆனா சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றரவாளனே. அந்த தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவரோட தான் இந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். இன்னைக்கு வெளிச்சம் யாருன்னா அவர் தான், வார்த்தை யாருன்னா அவர் தான், தொட்டு பார்க்கறது யாருன்னா அவர் தான், நோக்கி பார்க்கணும்னா அவரு தான். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் உனக்கு ஹெல்ப்பரா இருப்பாரு, கம்ஃபர்டரா இருப்பாரு, கைடன்ஸ் கொடுப்பாரு, எல்லாமே அவர் பார்த்துக்குவாருன்னு. அதுதான் நானும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம், ஆவியா இருக்கிறாரு அவரு. அப்ப அந்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது இந்த வசனமாகி ஆவியின் ஜீவனோடு நீங்க இருந்தாதான் அந்த ஒரு வசனம் வாயிலிருந்து எடுத்து நீங்க பேச முடியும். அப்ப நீங்க ஆவிக்குள்ளானவர்கள் தான். இதன் மேல உங்களுக்கு ஒரு ஆசை வரும், இது மேல என்ன வரும்? வாஞ்சை வரும். ஒரு சேட்டனுடைய அட்டாக்கை கண்டு நீங்க பயப்படாம அப்பால இப்போ சாத்தானேன்றதுக்கு பதிலாக கூட அந்த வசனத்தை சொல்லி அவனை விரட்டுவீங்க. அவன் வர பசியாக இருந்தா இருக்க, கல்லுகள் எல்லாம் அப்பமா ஆக்க வேண்டியதானே. உடனே அவரு சாத்தானை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, போடா அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். அப்படிலாம் போடான்னா போக மாட்டான், அவன் திருப்பியும் வருவான். எப்போ அடங்குவான் தெரியுமா? ஒரு வேர்டை சொன்னாதான் அடங்குவான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்டை நிறைய பேர் பாருங்க, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்து பிசாசை எதிர்க்க உங்களுக்கு சத்துவம் இருக்குது, பலன் இருக்குது. அதுதான் வார்த்தை வடிவத்தில் இருக்குது. என்ன வடிவத்தில் இருக்கு? அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்க இருக்குது இது? என்று எழுதியிருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சேட்டனை மேற்கொள்றாரு பாருங்க. என்று எழுதியிருக்கிறது. அவன் உங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நீதிமான் இக்கட்டு இருந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சேட்டனுடைய அட்டாக் இருக்கு, நீங்க உடனே என்ன செய்வீங்க? நீதிமான் நானு, இந்த இக்கட்டு இருந்து நான் விடுதலை ஆவேன் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அந்த இக்கட்டை தூக்கிட்டு ஓடுவான். அவர் கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரிதான், இது வரைக்கும் நீங்க பண்ணாம இனிமே வருகிற காலங்களில் இருந்தாலும் சரிதான், ஒரு விஷயத்த நான் போன வாரம் கூட சொன்னேன், போதும் நான் இனிமேலாம் நிமிர முடியாது, இந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தன் போனால் அவனை தூக்கவே அவரால் முடியும், ஆனால் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் நான் உங்கள் மகன், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் எனக்கு அப்பா அப்படின்னா, நீங்கள் எனக்கு அப்பா, நான் உங்கள் பிள்ளைன்னா, நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தா கூட உன்னை கைப்பிடிச்சி தூக்கிடுவேன். அந்த ஒரு கட்டத்தை நீங்கள் மறக்கவே கூடாது.
உங்களுக்கு என்ன வசனத்தை சொல்ல தெரியுதோ இல்லையோ, அப்பான்னு சொல்ல தெரியுமா தெரியாதா? ஏங்க அப்பான்னு சொல்ல தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு எத்தனை பாடல்கள் அப்பாவை பற்றி எழுதுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்கும்போது அழுகையா வருது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. அப்பா ஒரு இது மாதிரிலாம் சில இக்கட்டான நேரத்தில் எங்கள் அப்பாவை நான் நினைப்பேன். எங்கள் அப்பான்னா நம்ம அப்பா இல்லை, இந்த சரீரத்துக்கான அப்பாவை நான் நினைப்பேன். நம்ம அப்பா நல்லா இருந்திருந்தா அப்படின்னு நான் நினைப்பேன். ரொம்ப அழுகை வரும் எனக்கு. சிலருக்குலாம் நல்ல அப்பா இருக்காங்க, அப்பாவாகவும் இப்பயும் இருக்கிறீங்க. என்ன, எங்கள் அப்பா மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாதுன்ற பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் சொல்லிக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிலாம் சில நேரத்தில் எனக்கு அழுகை வரும். எனக்கு இந்த மாதிரி தேவையோடு இருக்கும்போது அப்பா இருந்தா அப்படின்ற தினகரன் அங்கிளோட ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறேன் நான். தினகரன் அங்கிளோட ஷார்ட்ஸ்லாம் அப்போ இல்லைம்மா அவருக்கு, இப்போ யாரோ போடுறாங்க, அதை போட்டிருக்காங்க. நீ பிள்ளை அவர் ஒன்றுகிட்ட எதையும் வச்சு ஒன்று அவர் மிரட்ட முடியாது ஒன்றுன்னு பாருங்க. எப்படி சொல்கிறாரு? யார் மிரட்ட முடியாது? சாத்தான் இல்லை, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் தான். ஏசப்பாவே உன்னை மிரட்ட முடியாதுங்கிறாரு. நீ பிள்ளைன்னா அவர் உன்னை மிரட்ட முடியாதுங்கிறாரு பாருங்க. அவர் உன்னை மிரட்ட முடியாது, நீ பிள்ளைன்னாரு பாருங்க. அப்படியே அந்த அழுகையும் வேதனையும் மாறிச்சு. நீ அவருக்கு பிள்ளை, நீ செஞ்சதுக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் நடக்கல. அவர் உன்னை மிரட்ட முடியாது. நீ என்ன எனக்கு செய்யற, நான் உனக்கு கொடுக்கறதுக்குன்னு இந்த அப்பா சொல்லுவாரு, இந்த உலகத்தப்பா. அப்படிலாம் சொல்லி இவர் உன்னை மிரட்ட முடியாதுன்னு பாருங்க. அப்பா அந்த வேர்டு கேட்டதும் இந்த அப்பா உன்னை மிரட்ட முடியாது, நீ புள்ளன்னாரு பாருங்க. அந்த புள்ளன்ற உறவு அவர் பேசும்போது என் உள்ளத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அந்த வேதனை வெடுக்குன்னு போயிடுச்சுங்க. நான் என்ன சொல்ற, பிசாசை எதுக்க ஒரு விஷயம் இருக்குது. வசனத்தை எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அப்பா கிட்ட போய் மறைஞ்சிக்குங்க. அவர் என் அப்பான்றத சொல்றத அவர்கிட்ட போய் மறைஞ்சிக்குங்க. உன்னதமானவரின் இருக்கிறவன் அந்த ஆதாம் அவருடைய ஹைடிங்லேருந்து வெளியில போறான். நாம் என்ன செய்யணும்? ஹைடிங்குள்ள போயிடணும். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏன்னா ஆதாம் பிகாட்டன் சன் கிடையாது, பட் நமக்குள்ள பிகாட்டன் சன் இருக்காரு. அல்லேலூயா. நேசிக்கிற பிதாவுடைய நேசிக்கிற மகனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அதனால அவரு நம்மள நீ என்ன செஞ்ச நான் உனக்கு செய்யறதுன்னு மிரட்ட முடியாதுன்றாரு. வா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆனால் அது எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வரலன்னா கூட, நான் அந்த ஷார்ட்ஸை பார்த்தேன் அன்றைக்கி எனக்கு கவலை மாறிச்சு. அந்த ஷார்ட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்? என்ன எப்படி சொல்லணும்? என் கண்ணை தொலைச்சு கட்டிடுவார் ஒன்று. என் கண்ணை தொட்டனா கர்த்தருடைய கண்மணியை தொடுற, தெரியாதா? தெரியும். என் தீர்க்கதரிசியை தொடாமலும் ஒடுக்காமலும் இருங்கன்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன்னு கர்த்தர் பேசுகிறாரு. சங்கீதம் 105:15 இருக்கு. அது எனக்கு டக்குன்னு நினைவு வரும். எனக்கு இந்த எனிமிட்டியால் ப்ராப்ளம் வந்தா, அப்போ பைபிளை படித்தா தானேங்க நீங்கள் அட்டாக் பண்ண முடியும். அவர் சொல்கிறாரு பாருங்க, அவரே வார்த்தையானவர்கிட்ட இவன் போட்டு காட்டுறான் என்று எழுதியிருக்கிறதேன்றாரு. அடுத்து விட்டானா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஆஹா, தூதர் தான் உன்னை அவன் பேசுறதெல்லாம் எதுலேருந்துங்க பேசுகிறான்? அப்போ உங்களை விட யாருக்கு நிறைய வசனம் தெரியும்? ஏன்னா அங்கேருந்து அவனை கீழே தள்ளினாரு. உங்களை என்ன கீழே இருக்கிற உங்களை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு. இதுதான் ப்ராப்ளமே அவனுக்கு. கீழே இருக்கிற உங்களையும் என்னை மடியில் வச்சுக்கிட்டு மேலே இருந்தவனை கீழே தள்ளிட்டு தான் அவனுக்கு உங்கள் மேலே எரிச்சல், வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா என்று எழுதியிருக்கு. அடுத்தது கோட் பண்ணுறாரு பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இதுவுமே எழுதப்பட்டிருக்கு. எக்ஸோடஸ்ல இருக்குது இந்த வசனம். நான் குறித்து வச்சுருக்கேன். எது எங்கே இருக்கு அந்த ஜோடியாக எழுதி வச்சுருக்கேன் நான். இப்போ டைம் தான் இல்லை. உபாகமம் 7 இருக்க அந்த இது சொன்ன முந்தி தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவாங்கன்னு அவன் சங்கீதம் 91 கோட் பண்ணுறான். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்கிறாரு அடுத்தது? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அது ஒண்டி மட்டும் அவனால் செய்ய முடியாது, இது மட்டும் நம்மளால செய்ய முடியும். ஆமேன், ஆமேன் சொல்கிறீங்களா? எந்த இடத்துலையும் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிங்க, பைபிளை படிங்க. உங்களுடைய அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு இந்த வேதத்தை பல்ல தேய்ச்சிட்டு இந்த வேதத்தில் கண்ணை திறங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக பிளான் பண்ணுங்க. இதை படிக்கிறத வச்சு தான் உங்களுடைய டைம் டேபிளே இருக்கணும். இத்தனை மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு நான் காலேஜுக்கு போகணும், இத்தனை மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு போய் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சிடணும். இப்போ நாங்கள்லாம் எந்த இடத்துலன்னா ட்ராவல் பண்ணுவோம், நைட்டில் வருவோம், காலையில் படுப்போம்னா எப்பயுமே இதில் தான் இருக்கிறோம் நாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களை ஏமாத்தாது. இந்த வார்த்தைங்கிறவர் ஒரு பர்சன். அந்த அவர் கண்ணுக்கு மறைஞ்சு எதுவுமே கிடையாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்கு. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. அதாவது சொல்ற ஆளை கட்டி வச்சிடலாம், அதான் அதோட அர்த்தம். அதாவது நம்மளை யார் கட்டினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் நாம பேசிட்டோம்ல ஒரு நபருக்கு, அந்த வார்த்தை கட்டப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு, உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நீ வசனத்தை பேசி அது போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிடும். அது கட்டுண்ட வசனம் கிடையாது. ஜேம்ஸ் யாக்கோபு 1:18 என்ன இருக்கு? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆமென், ஆமென். நம்ம முதற்பலன் ஆவதற்குன்னா அந்த முதற்பலனா இருக்கிறவங்க நமக்குள்ள தங்கி இருக்கிறதுக்கு நம்மளை என்னவா பண்ணிட்டாரு? வசனத்தினால சிருஷ்டித்தார், ஜெனிப்பித்தார். யாரு முதற்பலன்? இந்த வசனம் புரியணும். ஜீசஸ். அப்ப ஜீசஸ் உனக்குள்ள நீ ஒரு முதற்பலன் ஆயிடுற. அப்படி இருக்கிறதுக்கு உங்களை எதனால ஜெனிப்பிச்சாரு? வசனத்தினால. ஜீசஸையும் வசனத்தினால தானே ஜெனிப்பித்தாரு. ஆமென். அந்த வசனம் கட்டப்படுமா யாராலையாவது? மனுஷனை கட்டலாம், வசனத்தை கட்டி போட முடியாது. என்ன புரிஞ்சுச்சுங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் பேசுறது? வார்த்தை அதாவது எழுதப்பட்ட வார்த்தை. அடுத்து நம்ம ரேமான்னு கேள்விப்பட்டிருக்கோம். எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ். அந்த எழுதப்பட்ட வார்த்தை நீ படிச்சாதான் உனக்கு அது ஒரு ரேமாவா. நான் சொன்ன பார்த்தீங்களா, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, நித்திய விவாகத்துக்கென்று ஒன்று தெரியும். இதெல்லாம் ஒரு லெவலோட இருக்கும். அதை தாண்டி ஒரு லெவல் என்னன்னா, அந்த வார்த்தையானவரே உனக்குள்ள இருக்கணும். இயேசுதான் வார்த்தையானவர்ன்றதுக்கு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரெவலேஷன் 19:11 படிச்சாங்க பாருங்க. வார்த்தையானவர் தான் காடா? காடு தான் வேர்டா? இயேசுதான் அந்த வார்த்தையானவரா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இதெல்லாம் இந்த மனப்படமா வச்சுக்கோங்க. இயேசுதான் வார்த்தையா? உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, இந்த வேர்ட்லேன்னு தெரியணும். அடுத்தது அவருக்கு தவிர வேற யாருக்குமே அது தெரியாதுன்னு இருக்கு. அதுலேயே இருக்கா பாருங்க. அவரை தவிர வேறு ஒருவருக்கும் அந்த தேவனுடைய வார்த்தைங்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய பார்த்தீங்களா, இவங்க சொன்னாங்க பாருங்க, ஜெமிமா, அப்படியே கண் அக்கினி ஜுவாலை. வார்த்தை அப்படி ஒண்ணு. நீ வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை மனுஷனா நீங்க இருக்கும்போது உங்க கண்ணு உங்க எனிமி அப்படி பார்க்கும், உங்க உடம்புல இருக்கிற வியாதி அப்படி பார்க்கும். அல்லேலூயா. அக்கினி என்ன செய்யுங்க? எரிச்சிரும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. ஒரு நாமம் இருக்குது. எல்லாருக்கும் என்ன நாமம் இருக்கும்? இயேசு. அடுத்தது என்னது? இமானுவேல். அப்புறம் என்னது சொல்லுங்க? இயேசுவோட நாமத்தை சொல்லுங்க. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. 1000 சிறந்தவர்னா அவர் தான். அவருக்கு இத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கே என்று வேற யாருக்குமே தெரியாத ஒரு நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு, எனக்கு வெளிப்படுத்துறாரு. அது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு வாயா ஒன்று பேசுனாருன்னா அது இயேசு. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியை கொடுத்துட்டாரு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அந்த வார்த்தையினால நான் இந்த பூமியில அவர் எனக்குள்ள வாழ நான் விட்டு கொடுக்கணும். இதான் இந்த மெசேஜ். அந்த லைஃப்பை நீங்க வாழணும்னு அவர் விரும்புறாரு. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அவரால் முடிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் பேரே ஆதி அந்தம். அந்தம்னா கம்ப்ளீஷன், துவக்கிறவர் முடிக்கிறவர். ஹி இஸ் த காஸ் அண்ட் ஹி இஸ் த கம்ப்ளீஷன். ஹி இஸ் த ரீசன் ஃபார் எவ்ரிதிங். இஸ் ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங், மீன்ஸ் எவ்ரிதிங். அப்போ பேசிக்காக இதை தூக்காம ஃபூட் தட்டி கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு உங்களே நீங்கள் கேட்டுங்க. நீங்கள் பைபிள் படித்து எத்தனை நாள் ஆகுது? புரியுதோ இல்லையோ படிங்க, புரியுதோ இல்லையோ படிங்க. அந்த காலம் மாதிரிலாம் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. படிச்சுட்டு வா, பைபிள் படிச்சியா அப்புறம் சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன தர்றதுன்னு அதுங்களே போட்டு சாப்பிட்ரும். ப்ரேயரில் வைங்க எல்லாத்தையும். ஆன்சர் அவர் தான். நீங்கள் வாழுங்க. நீங்கள் வாழ முடியாது, அவரை உள்ளேருந்து வாழ விடுங்க. த பர்சன், த வேர்டு, ஏ வேர்டு இல்லை. ரேமா ஏ வேர்டாக நமக்கு வரும். அதை தாண்டி ஒரு லைஃப்பை நீ இங்கே வாழு.
அது பிளான்ட் கிங்டமில் இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு கிடையாது, ஆனிமல் கிங்டமில் இருக்கிற ஆனிமல் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் தான் அது கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.